சென்னை ஆவடியில் புகார் கொடுக்க வந்த பெண்ணை உல்லாசத்திற்கு அழைத்து ஓட்டலில் அறையெடுத்து காத்திருந்த போலீஸ்காரர் கையும் களவுமாக சிக்கியுள்ளார். பெண்ணின் அண்ணன்களிடம் சிக்கிய போலீஸ்காரரின் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணிடம் அத்துமீறிய போலீஸ்காரர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? ஆவடியில கிரைம்ல இருக்குறியா? என்ன சொல்லு 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 இப்படியே சொல்லு சொல்லு. என்னத்த கூப்பிட்ட? எது கூப்பிட்ட? உனக்கு ஸ்டேஷன்ல வண்டி காணாம போச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி ரூம் கூப்பிட்டியா? வரவ போறலாம் அப்படிதான் கூப்பிட்டியா ரூமுக்கு? சென்னை அடுத்த பூந்தமல்லி பகுதியை சேர்ந்த பெண் ஒருவருக்கு திருமணமாகி ஒரு குழந்தை உள்ளது. கடந்த மாதம் ஆவடி செக் போஸ்ட் அருகே வேலையின் காரணமாக இருசக்கர வாகனத்தில் அந்த பெண் சென்றபோது அவருடைய வாகனத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். உடனடியாக இது குறித்து ஆவடி காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் அளித்திருக்கிறார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக திருடு போன வாகனத்தை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இது குறித்து ஆவடி குற்றப்பிரிவை சேர்ந்த காவலர் ஹரிதாஸ் என்பவர் சம்பந்தப்பட்ட பெண்ணை தொடர்பு கொண்டு திருடு போன வாகனம் கிடைத்துவிட்டது என்றும் வாகனத்தை பெற்றுக்கொள்ள வரும்படியும் அழைத்துள்ளார். மேலும் இதற்காக 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த பெண் போலீசாரிடம் 15,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அளவிற்கு என்னிடம் பணம் இல்லை என்று பேரம் பேசி 5,000 ரூபாய் கொடுப்பதாக தெரிவித்துள்ளார். இதனை பெற்றுக்கொள்ள காவலர் ஹரிதாஸ் அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு நேரில் அழைத்துள்ளார். மிகவும் சிரமப்பட்டு இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்துள்ளோம் என்று தொடர்ந்து பேச்சு கொடுத்த காவலர் உன் மீது எனக்கு ஆசையாக உள்ளது என்று காதல் வசனங்கள் பேசியிருக்கிறார். மேலும் என்னுடன் தனிமையில் நீ இருக்க வேண்டும் என்றும் உனக்காக அறை எடுத்துள்ளேன் என்றும் கூறி ஆவடியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அந்த பெண்ணை அழைத்திருக்கிறார் காவலர் ஹரிதாஸ். இதனை கேட்ட அந்த பெண் அதிர்ச்சியடைந்து இது குறித்து தன்னுடைய அண்ணனிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த அந்த பெண்ணின் அண்ணன் தகாத முறையில் நடந்து கொண்ட காவலர் ஹரிதாஸை விடுதியில் வைத்து கையும் களவுமாக பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். என்னவா இருக்கு ஆவடி ஸ்டேஷன்ல? என்னவா இருக்க அது மட்டும் சொல்லு. உனக்கு ரெஸ்பெக்ட் டியூட்டில இருக்கிற நீ இப்போ? இல்ல எதுவா இருக்கிற இப்போ? அங்க எதுவா இருக்கிற நீ? எதுவா இருக்கிற சும்மா சாரி சாரிங்கடா. நான் உனக்கு போலீஸ்னு சொல்லிட்டு பாக்குறேன். நீ நடக்கிற விஷயமே வேற. இங்க என்னவா இருக்கிறாங்க? என்ன கஷ்டம்? என்ன ப்ரூஃப் வாங்க? போலீஸ் வந்து கேட்டா என்ன குத்துறியா? எதனா குத்துறியா? ரூம் எதனா குத்துறியா? என்ன ரூம் நான் குத்த? என்ன ஐடி வாங்கின? இல்ல போக சொன்னா உள்ள அனுப்புறேன். யாரும் உள்ள போலாமா? அவர் அனுப்ப சொல்றாரு அனுப்புறேன். பின்ன இப்ப வேற எப்படி கேமரா பார்த்து தானே இருக்குது? ஒரு கையெடு எது கையெடு சொல்ற? ஒரு நிமிஷம். ஆவடியில கிரைம்ல இருக்கிறியா? என்ன சொல்லு 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 இப்படியே சொல்லு. என்னத்த கூப்பிட்ட? எது கூப்பிட்ட? உனக்கு ஸ்டேஷன்ல வண்டி காணாம போச்சுன்னு சொன்னா இந்த மாதிரி ரூம் கூப்பிடுவியா? வரவ போறலாம் அப்படிதான் கூப்பிடுவியா ரூமுக்கு? இதையடுத்து விடுதி நிர்வாகத்தினர் போலீசுக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் தகாத முறையில் நடந்து கொள்ள முயன்ற போலீசாரை மீட்டு அங்கிருந்து காவல் நிலையம் அழைத்து சென்று பத்திரப்படுத்தி வைத்தனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் மற்றும் அவருடைய அண்ணன் ஆவடி காவல் உதவி ஆணையரிடம் புகார் அளித்தனர். இவ்வளோ தூரம் வண்டி உனக்காக தான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கோம், ஒரு 15,000 ரூபாய் கேட்குறாங்க அப்படின்னாங்க. என்னால் அவ்வளோலாம் முடியாது சார் அப்படின்னு சொன்னதுக்கு பேசி 5,000 ரூபா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறேன், எனக்கு அங்கே ரூம் ஃப்ரீயாக இருக்குது, போகலாமா? ஏன் இவ்வளோ தயங்குற? பயப்படாது. நான் எவ்வளோ சொல்கிறேன் சார், எனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லை சார், எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் பேச ஏன் பயப்படுற? வீட்டில் யாருனா இருக்காங்களா? யாருமே இல்லைல்ல. நைட்டு வரட்டா? நைட்டு வரட்டா? இல்லை ரூம் இருக்காங்க, போகலாமா அப்படின்னு கேட்டேன். சார் எனக்கு பழக்கம் இல்லை சார். சரி எதுவுமே வேண்டாம், இங்கே வண்டியில் நான் அங்கே போய் நில்லு, நான் ஒரு இடத்துக்கு வரேன், ஒரே ஒரு முத்தை மட்டும் கொடுத்துட்டு போயிடு நீ, அதுக்கப்புறம் வேணா உனக்கு இஷ்டம் இருந்தால் நீ ஃபோன் பண்ண, நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். சரி நான் அது வரைக்கும் நான் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தேன். ஒரு இடத்துல வெயிட் பண்ணிருந்தாரு. சரி இதுக்கு மேலே விட வேணாம்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் கூடவே தான் இருந்தான், ஆனால் யாரும் தெரியாத மாதிரி இருந்தான். அங்கே வர வச்சு நான் அது ஓகேவே பண்ணல. இருந்தாலுமே அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது, ஃபோன் பண்ணி நான் ரூம் புக் பண்ணிட்டேன், நான் இங்கே தான், அங்கே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நானும் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசி வந்துட்டேன்.
எல்லாமே குடிச்சிட்டாங்க. புகாரின் அடிப்படையில் காவல் உதவி ஆணையர் கனகராஜ் காவலர் ஹரிதாஸிடம் விசாரணை நடத்திய பிறகு ஆவடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காவலர் ஹரிதாஸ் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டுள்ளார். போலீஸ்காரர் ஒருவர் புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் அத்துமீறிய சம்பவம் சக போலீசாரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.